ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சென்னக்குன்னி இறால் பொடி தான் செய்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இதை எப்படி செய்கிறதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 கைப்பிடி அளவு நான் இந்த சென்னக்குன்னி இறாலை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா நம்ம பெரட்டி இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துடணும். இதை கையில் எடுத்து பார்க்கும்போது அது நல்லா நொறுங்கி ரவா சைஸ்க்கு வரணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா என்ன பண்ணணும், ஒரு முறத்தில் கொட்டி நல்லா இதில் உள்ள மண் தூசு இது எல்லாத்தையும் நம்ம புடச்சி எடுத்துடணும். அப்போ தான் இந்த கருவாடு நம்ம பொடி இட்லிக்கு தோசைக்கு ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை ஃபுல்லாக நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அதில் உள்ள எல்லா டஸ்ட்டையும் எடுத்துடணும். குட்டி குட்டி கல்லெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் நான் வறுத்து அதையும் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய பூண்டு, அதில் உள்ள 10-15 பூண்டு பல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோலோடையே அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த இறாலையும் சென்னக்குன்னி இறாலையும் அதில் சேர்த்து உப்பு போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னாக்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் அகைன் திரும்ப இதை செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.